அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் எல்லாருமே ஈக்குவலாக இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட்டோன்னே ரொம்ப சத்தமாக ஏப்பம் விடுவாங்க. ஸோ இந்த ஏப்பம் வந்து நார்மலாக ஒரு நாளைக்கு சாப்பிட்ட உடனே ஒரே ஒரு தடவை லைட்டாக வந்துட்டு போகுது, மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு அந்த மாதிரினா அது வந்து ஜீரணம் ஆகிறதுக்கான அறிகுறி. அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அது நோய் நிலை. ஏப்பம்ங்கிறது பொதுவாக என்னென்னா நம்மளுடைய உணவு குழலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான காற்று அதை வெளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் ஏப்போன்னு பேர். ஸோ இதுதான் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது அடிக்கடி வர்றதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயிற்றையும் தொண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் வந்து உணவு குழல்ங்கிறது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் கேஸை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயம். சப்போஸ் நம்ம வேகமாக சாப்பிட்றோம், வேகமாக தண்ணி குடிக்கிறோம், இல்லை ஏதாவது வேகமாக குடிக்கிறோன்னா கண்டிப்பாக ஏப்பம் வரும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட மன அழுத்தத்தோட சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலும் அடிக்கடி ஏப்பம் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா டென்டேச்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, டென்ச்சர்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பொய்ப்பல் பொருத்தியிருப்பாங்க. அது சரியான முறையில் பொருத்தப்படலை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், நமக்கு பிவரேஜஸ்ன்னு சொல்லி கோக்கு, பெப்சி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான பிவரேஜஸ் இருக்கு இல்லையா, அதை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடிய பழக்கம் இருக்கவங்களுக்கும் அஜீரணத்தினால ஏப்பம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உறிஞ்சு குடிப்பாங்க. டீ குடிக்கிறதும் சரி, ஜூஸ் குடிக்கிறதும் சரி, ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து சூவிங் கம் இருக்கு இல்லையா, பபிள் கம் மாதிரி, அதை வந்து வாயில் போட்டு மென்னுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த அடிக்கடி ஏப்பம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஏப்பத்தோட சப்போஸ் நமக்கு வந்து நெஞ்செரிச்சல், நமக்கு வந்து இந்த இடத்துல ஹாட் பர்னு, வாமிட்டிங் சென்சேஷனு இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து நோய் நிலை சம்மந்தப்பட்டது. உதாரணத்துக்கு ஏரோஃபேஜியான்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, இது ஒரு நரம்பு கோளாறு. அடிக்கடி வந்து கேஸையே வந்துட்டு ஸ்வாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி காற்றை ஸ்வாலோ பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்வாலண்ட்ரியாக அவங்கள அறியாமல் இந்த நரம்பு கோளாறு நடக்கும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் நம்ம சரி பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா GERDன்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இது இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு எரிச்சல் இருக்கும், புளிப்பேப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அமிலத்தன்மை அதிகமாகி அதை தொடர்ந்து ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். அன்டைமில் சாப்பிட்றது, டைமுக்கு சாப்பிடாமல் போகிறது, அன்டைமில் போயிட்டு நிறைய மசாலா எடுத்துக்கிறது, இதனால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட செக்ரேஷன் அதிகமாகி அது வந்து உங்களுக்கு அமிலத்தன்மை உருவாக்கி அது ஏப்பம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். அதே மாதிரி தைராய்டு சம்மந்தமான ஹார்மோன் கோளாறு இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே அவங்க ரத்தத்தில் வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கும் ஏப்பம் வந்துட்டே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. PCOS சம்மந்தமான ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் நேரத்துக்கு சாப்பிடல அப்படின்னு சொன்னாலோ அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ஹார்மோனோடைய இம்பேலன்ஸ் காரணமாகவும் அவங்களுக்கும் அடிக்கடி ஏப்பம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன? இந்த மாதிரி ஏப்பம் வருது டாக்டர், ஓகே, ஆனால் இதுக்கு என்ன சொல்யூஷன், இது எப்படி நாங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், எதை சாப்பிட்டாலும் பொறுமையாக மென்று நிதானமாக சாப்பிடக்கூடிய வழக்கம் நம்ம கொண்டு வரணும். அடுத்து நம்ம தண்ணி குடிக்கிறது வந்து கப்புன்னு அனாந்துட்டு ஃபுல்லாக குடிக்கிறத காட்டிலும் பொறுமையாக சிப் பண்ணி குடிக்கலாம், இல்லை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணுறதும் வந்து தேவையில்லாமல் காற்றை நம்ம விழுங்கக்கூடிய தன்மையை வந்து தவிர்க்கும். அதனாலேயே ஏப்பம் வரதை நம்மளால் தவிர்த்துக்க முடியும். அதே மாதிரி இரவு உணவை வந்து தூங்க போகிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். அது ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயமா இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது வந்து டென்ச்சர் போட்டிருக்கிறீங்க, பொய்ப்பல் ஏதாவது பொருத்திருக்கீங்கன்னா அது சரியான முறையில் பொருத்தி இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். எதையாவது உறிஞ்சு குடிக்கிறது அந்த பழக்க வழக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும்.
கண்டிப்பாக நைட்டில் வந்து நிம்மதியாக தூங்கணும். தூக்கம் வந்து ரொம்ப 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 அவசியம். ஸோ சரியான தூக்கம் இல்லைனாலும் அவங்களுக்கு பகல் பொழுதில் சாப்பிடும்பொழுது அஜீரண கோளாறுனால ஏப்பம் வந்துட்டே இருக்கிறத நம்மளால் உணர முடியும். அடுத்து இதை எப்படி உணவு முறையில் நம்ம சரி பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமிலத்தன்மையை குறைக்கக்கூடிய உணவுகள்னு எடுத்துக்கிட்டோன்னா அது காரத்தன்மை வாய்ந்த உணவுகள் தான், அல்க்ளைன் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கீரைகள் எல்லாமே அல்க்ளைனில் தான் வரும். ஸோ நிறைய கீரை எடுத்துக்கிறது, அதே மாதிரி இஞ்சி நிறையா உணவில் சேர்த்திக்கிறது, சோம்பு நிறையா சேர்த்திக்கிறது, சீரகம் நிறையா சேர்த்திக்கிறது. பழங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கடி ஏப்பம் வந்துட்டு இருக்கவங்க பப்பாளி பழம் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏப்பம் குறையிறத வந்து உங்களால் உணர முடியும். சரி டாக்டர், இதுக்கு வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட போனோன்னா எடுத்த உடனே ஒரு ஆன்டாசிட் ஜெல் தான் கொடுக்குறாங்க. அடிக்கடி ஏப்பம் வருது, சரியாக ஜீரணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாலே உடனே ஒரு ஆன்டாசிட் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு ஏதாவது இயற்கையான தீர்வு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அற்புதமான தீர்வு வந்து நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஏலக்காய் தான். இந்த ஏலக்காய் தான் வந்து நேச்சுரல் ஆன்டாசிட்னே பேர். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காயை நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு அது மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே சீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, குறைஞ்சபட்சம் ஒரு 15 அளவு அந்த குட்டி குட்டியாக கருப்பாக இருக்கக்கூடிய விதைகள் வந்து ஒரு 15 விதைகள் எடுத்துக்கலாம். அதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கலந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிக்கிட்டே வாங்க, மார்னிங் அண்ட் நைட்டு. ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி அஜீரண கோளாறுனால இல்லை வயிற்று கோளாறுனால வயிற்று புண்ணுனால அல்சர்ஸ் இருக்கிறதுனாலையோ இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது நெஞ்சு எதுக்கழிச்சிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னாலேயோ இல்லை ஈசோஃபேஜைட்டிஸ்னு சொல்லக்கூடிய உணவுக்குழல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கோ இந்த ஏலக்காய் குடிநீர் இப்போ நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். அடிக்கடி ஏப்பம் வரத்துக்கும் இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். ஸோ உணவு முறை நேரத்துக்கு இருக்கணும், தேவையான உணவுகள் எண்ணெய் பதார்த்தங்கள் இல்லாமல் அளவாக சாப்பிடணும். அதே சமயம் நான் சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரே அசிடிக் மசாலாவாக எடுத்துக்காமல் காரத்தன்மை வாய்ந்த அல்க்ளைன் ஃபுட்ஸு, சோம்பு, சீரகம், இஞ்சி இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரியமான உணவுப் பொருட்களை சாப்பாட்டில் சேர்த்திட்டு வந்தோம்னாலே நிரந்தரமாக இந்த அடிக்கடி ஏப்பம் வர பிரச்சனையிலேருந்து நம்மளால் விடுபட முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கை அன்னையை போற்றுவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம்.